ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். நிறைய கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, சார் நான் பிசி கேண்டிடேட், எம்பிசி கேண்டிடேட், நான் இந்த நீட் 2026 எனக்கு 500லேருந்து 550க்குள்ளே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ எனக்கு இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு கொஷினாக இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் எல்லாமே நான் கிளியராக இந்த செஷனில் நான் ஆன்சர் பண்ண போகிறேங்க பசங்களா. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் பிசி கேண்டிடேட் ஆர் எம்பிசி கேண்டிடேட் உங்களோட மார்க் ஒரு 500லேருந்து 550 வரைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் எம்பிபிஎஸ் சீட், அதாவது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜில் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது கிளியராக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். வில் ஸ்டார்ட் த செஷன். ஃபஸ்ட்டு நாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவு சீட்டுக்கு நாம் காம்படிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீட் 2026 யூஜி நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக 37 காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். அதில் 5349 கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருக்குது நமக்கு. இதில் சீட் எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா 50% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் கிட்டத்தட்ட 8002 சீட்டு ஆல் இண்டியா கோட்டா, அதாவது இந்தியாவில் இருக்கிற யார் வேணால் இந்த தமிழ்நாட்டில் நம்ம இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம் 50% ஆஃப் சீட்டுக்கு. அதே மாதிரி 80% ஆஃப் சீட்டுக்கு 80% ஆஃப் சீட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை அப்ளை பண்ணலாம். ஸோ அது எவ்வளோ வரும் அப்படின்னா 4547 சீட்டு இருக்குது. இதில் தான் நமக்கு அதிக காம்படிஷன் வரும் பசங்களா. நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டா விட நான் தமிழ்நாடு கோட்டாவில் இருக்க, அதாவது தமிழ்நாடு சீட்டில் இருக்க கோட்டாவுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அங்கே தான் அதிக காம்படிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4547 கவர்மெண்ட் சீட்டுக்கு தான் அதிக காம்படிஷன் இருக்க போகுது. இதில் ப்ரைவேட் காலேஜ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 7500 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. டோட்டலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா 13900 காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். இதில் 800 போயிருச்சு அப்படின்னா 13000 சீட்டுக்கு மட்டும்தான் வெரி ஹை காம்படிஷன். இந்த ப்ரைவேட் காலேஜுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போது நாம் ஒரு 13000 சீட்டுக்கு தான் நம்ம காம்படிஷன் பண்ண போகிறோம். இந்த 13000 சீட்டுக்கு எவ்வளவு என்னோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 550க்குள்ளே இருக்குது அப்படின்னா எவ்வளவு பேர் இதுக்கு காம்படிஷன் பண்ண போகிறாங்கன்னு கிளியராக நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நீட் 2026 பொறுத்தளவுக்கு மார்க் ரேஞ்சு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இப்போது 701லேருந்து 720க்குள்ளே கிட்டத்தட்ட 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 651லேருந்து 700க்குள்ளே 1371 கேண்டிடேட் இருக்காங்க. 600லேருந்து 650 வரைக்கும் கிட்டத்தட்ட 8428 கேண்டிடேட் இருக்காங்க. 551லேருந்து 600 வரைக்கும் 27000 கேண்டிடேட் இருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 600, அதாவது 550க்கு மேலே 600க்கு உள்ளே 600, அதாவது 550க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட கேண்டிடேட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35000 கேண்டிடேட் தான் இருக்க போகிறாங்க. 35000லேருந்து 37000 கேண்டிடேட். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணும் போதோ ஸ்டேட் கோட்டாவில் அப்ளை பண்ணும் போதோ டெஃபினட்டாக அவங்களுக்கு கிடைச்சிடும் பசங்களா. இப்போது எதில் அதிக காம்படிஷன் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டேன் 501லேருந்து 550க்குள்ளே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 52471 பேர் இருக்காங்க. இங்கே தான் ஹை டிமாண்டே கிரியேட் ஆகும் பசங்களா. ஏன்னா இந்த இடத்துல நான் மார்க் ஷீட் ரேங்க் பார்க்கும்போது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. நான் நெக்ஸ்ட் அதில் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 451லேருந்து 500க்குள்ள கிட்டத்தட்ட 77023 பேர் இருக்காங்க. அப்படின்னா இந்த 500க்குள்ளேருந்து அதாவது 450லேருந்து 550 வரைக்கும் பயங்கர காம்படிஷன். ஸோ இதுதான் நம்மளோட சீட்டை நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் பசங்களா. புரியுதா? அதுக்கு கீழே போயிட்டேன் அப்படின்னா பாருங்கள் 1,00,000 பேர் இருக்காங்க. 1,543 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 350லேருந்து 400 பாருங்கள் 1,49,000. ஸோ இதில் நாம் மார்க் இருந்தால் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிசி கேண்டிடேட் எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்போனா 400லேருந்து 450 மார்க் இருந்துச்சுன்னா. பட் சம்டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சான்சஸ் இருக்குது, வெரி ஃபியூ சான்சஸ். புரியுதா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஓகே, நான் இப்போ டிஸ்கஷன் பண்ணுறது ஒன்லி கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் நான் டிஸ்கஷன் பண்ணுறேன். புரியுதா? இப்போ நம்ம ரேங்க் பார்க்கலாம். அதாவது இந்த கிட்டத்தட்ட இந்த 500லேருந்து 550க்குள்ளே எந்த அளவுக்கு ஹியூஜ் ரேங்க் மாறுதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 550ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேங்க்கு
36,000 ரேங்க் இருக்கு. இதுவே 510 சொல்லும் போது நமக்கு எவ்வளவு வந்துருச்சு? கிட்டத்தட்ட 77,000 ரேங்க் வந்துருச்சு. 36 எங்க இருக்கு, 76 எங்க இருக்கு பார்த்துக்க. அப்படின்னா ஹியூஜ் காம்படிஷன். இப்போ நீங்க ஒரு 550 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். அது ஏன் அப்படின்னா உங்களோட 36,000 இருந்து 39,000 ரேங்க் உள்ள இருக்கு. 545 எடுத்துட்டா 41,000 43,000 ரேங்க் உள்ள இருக்கு. 540 சொல்லும் போது 45,000 46,000 ரேங்க் இருக்கு. இது எல்லாமே ஆல் இண்டியாவில் இந்த ரேங்க். ஓகேவா? அப்படின்னா தமிழ்நாட்டில் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் என்ன ஆகும், நம்மளோட ரேங்க் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க போகும்போது இன்னும் ரேங்க் நமக்கு சேஞ்ச் ஆகும் பசங்களா. ஸோ அதே மாதிரி ரேங்க்கு சேஞ்ச் ஆகும், சீட்டுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். இப்போ பாருங்க 535 எடுத்துட்டேன் அப்படின்னா 49,000 50,000 ரேங்க் இருக்கு. இதுவே 530 எடுத்துட்டீங்க அப்படின்னா 54 to 56 ரேங்க்குள்ள 56,000 ரேங்க்குள்ள இருக்கு. இப்போ நம்மளோட மார்க்கு கன்ஃபார்மா 550 535 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் பாருங்க 36,000 50,000 இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு சான்சிங், அதாவது பிசியா இருந்துச்சுன்னா எம்பிசியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நியர்லி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 535 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலாம். பட் பிரைவேட்ல இருக்க கவர்மெண்ட் கோட்டா கன்ஃபார்மா கிடைக்கும் பசங்களா. ஓகேவா? ஸோ அதோட சான்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா நான் இப்போ 530 இருந்து நான் 520 இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிசிஆர் எம்பிசி கேண்டிடேட். இவங்களுக்கு நம்ம கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த 550 535 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கவர்மெண்ட் காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பசங்களை. நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா லிமிட்டெட் கவர்மெண்ட் காலேஜை மட்டும் அப்ளை பண்ணாதீங்க பசங்களா, எல்லா கவர்மெண்ட் காலேஜும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அதே மாதிரி உங்களுக்கு சீட் கிடைக்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரேங்கை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது நாம டாப் ரேங்க்ல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வரும், நம்மளோட ரேங்க் கீழே இருக்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ நாம இருக்க எல்லா சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது எல்லா மெடிக்கல் காலேஜையும் நம்ம ஃபில் பண்ணிடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா, ஸோ நாம ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படின்னா, நான் கம்மியா ரேங்க் இருக்கேன், அதாவது எனக்கு 530 இருக்கு, நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும், மதுரை அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஏன்னா டாப் ஆடுறவங்களுக்கு அதெல்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 1 by 1 என்ன ஆகும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரும்போது அதாவது லாக் சிஸ்டம் சீட் லாக் பண்ணும்போது நமக்கு உண்டான ரேங்க்கு தகுந்த மாதிரி நமக்கு காலேஜ் அலாட் ஆகும் பசங்களா. ஸோ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்க, எல்லா காலேஜையும் என்ன பண்ணிருங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்டாகவே நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட ஐடி ஓகே, நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, மோகன் குமரலிங்கம் ஜிஎம்சி காலேஜ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்க எல்லா மெடிக்கல் காலேஜையும் நீங்கள் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜோட லிஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன், தயவு செய்து போய் விசிட் பண்ணுங்கள். இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 37 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. லீஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜுங்கிறது 37th பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, தயவு செய்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இப்போ பெரம்பலூர், அதுக்கு முன்னாடி ஈரோடு மெடிக்கல் காலேஜ், கூடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஆல்சோ நான் எடுத்துட்டேன் கரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், அரியலூர் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. தயவு செய்து கீழிருந்து அப்ளை பண்ணிடாதுங்க பசங்களா, மேலிருந்து அதாவது டாப் காலேஜிலிருந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம சாய்ஸில் நம்மளோட லக், ஓகே, பேஸ்ட் ஆன் லக் செகண்ட் ரவுண்ட் இல்லைன்னா தேர்ட் ரவுண்டில் ஏதாவது நமக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செய்து டாப்லேருந்து பாட்டமுக்கு வாங்க, தயவு செய்து கீழிருந்து மேலே போகாதீங்க. அதே மாதிரி மொபைல் யூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிடாதீங்க, அதில் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மொபைலை யூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
எஸ், இப்போ நான் எடுத்துட்டேன் என்ன அப்படின்னா, நாம் அதாவது இப்போ ஒரு 500 பிசி கேண்டிடேட் எம்பிசி கேண்டிடேட் நான் ஒரு 530 வரைக்கும் இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சான்சஸ் இருக்குன்னு சொல்லும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் பசங்களா. இப்போ நான் 530லேருந்து ஒரு 500க்குள்ளே இருக்கேன். ஸோ கவர்மெண்ட் சான்சஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா எனக்கு போனால் போதும் அப்படிங்கிறவங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள். ஸோ கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நேஷ்னல் கேண்டிடேட் இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கொடுக்குற பாருங்க. நேஷ்னல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து 550 வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 52,471 பேர் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குறதுக்கு பாருங்க இது. ஓகே, இது தமிழ்நாடு கேண்டிடேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 52,000 பேர்த்தில் கிட்டத்தட்ட 3,000லேருந்து 4,000 பேர் 500லேருந்து 550 இருக்காங்க பசங்களா. 3,000லேருந்து 3,500 பேர் இருக்காங்க அதில். ஓகே, நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா நம்மளோடது இப்போ ஒரு 530 வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் பெஸ்ட் சான்ஸ் சொல்லிடலாம், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பெஸ்ட் சான்ஸ். பட் சம்டைம் ஓகே, ஸோ 530 வரைக்கும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மிஸ் ஆகுதுன்னா நம்ம ப்ரைவேட் காலேஜ் பெஸ்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு ரெடி ஆயிடணும் பசங்களா. புரிஞ்சுதா? பாருங்க, 3,000லேருந்து 4,500 பேர் இருக்காங்க. இதில் அட்லீஸ்ட் ஒரு 1,500லேருந்து 2,000 பேருக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்கிறது ஃபிக்ஸ்ட், பிசி ஆர் எம்பிசி கேண்டிடேட். புரியுதா பசங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் கிளியராக. நான் எடுத்துட்டேன்னா ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ பிசி கேண்டிடேட் எம்பிசி கேண்டிடேட்னு வச்சுக்கேன். என்னோட மார்க் 450லேருந்து 550 மார்க் இருக்குன்னு வச்சுக்கேன். 450லேருந்து 545லேருந்து 550 வரைக்கும் இருக்குது அப்படின்னா பிசி கேண்டிடேட் கன்ஃபார்மாக உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்மாக கிடைச்சிடும் இந்த நீட் 2026. ஸோ இதில் எம்பிசி கேண்டிடேட்னா கன்ஃபார்ம் 200% உங்களுக்கு கிடைச்சிடும். இதுவே 535லேருந்து 544 இருக்குது அப்படின்னா மாடரேட் சான்சஸ் கிடைக்கும் பசங்களா. மாடரேட் சான்ஸ் ஃபார் பிசி கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பர்சன்டேஜுங்கிறது மாடரேட் லெவல், கன்ஃபார்மான்னு சொல்ல முடியாது, மாடரேட் லெவலில் இருக்குது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி கேண்டிடேட் அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைச்சிடும். எப்போனா இந்த ரேஞ்சில் 535லேருந்து 544 வரைக்கும். இதுவே 525லேருந்து 534 வரைக்கும் இது மாடரேட் பார்டர் லெவல், கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நான் சொன்னது என்ன அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா இல்லை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்டர் லைன், கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம். ஓகேவா? பட் இது என்ன பாருங்க அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்டு மாடரேட் லெவல் கிடைக்கும். ஓகே, கிடைக்கும், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, இதுவே 520லேருந்து 524 சொல்லும் போது லோ சான்சஸ் டு கெட்டிங் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னா நான் இதுதான் போகணும். கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் செக்ஷன் ப்ரிஃபரன்ஸ் போகணும். புரியுதா பசங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் லைன் எம்பிசி கேண்டிடேட்டுக்கு. ஸோ அதே மாதிரி 500லேருந்து 520க்குள்ளே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் கவர்மெண்ட் காலேஜ் பட் லோ சான்சஸ் இன் எம்பிசி கேண்டிடேட். அப்படின்னா எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா 535லேருந்து 544க்குள்ளே கன்ஃபார்மாக, இது 535க்கு மேலே இருந்தாவே கன்ஃபார்ம் ஆயிரும் எம்பிசி கேண்டிடேட். இதுவே பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 545க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக கிடைச்சிரும். எது? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் பசங்களா, ஜிஎம்சி காலேஜஸ். புரியுதா? அப்படின்னா நெக்ஸ்ட் சான்சஸ் இருக்குது. என்ன சான்ஸ்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா, அதுவும் கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா உங்களோட மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்க. எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 535லேருந்து 535க்கு மேலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கிடைச்சிரும். பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சா 545க்கு மேலே இருந்தால் தான் சீட்டுங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், என்னோட பிசி கேண்டிடேட் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் 535 கீழே இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன தான் போகணும், ப்ரைவேட் காலேஜுக்கு தான் நம்ம போகணும். ஸோ ப்ரைவேட் காலேஜில் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் நம்ம எடுத்துட்டோம்னா இதுவும் நீங்கள் ஆர்டர் வைஸ் தான் ஃபில் பண்ணணும் பசங்களா. ஓகே, லீஸ்ட்லேருந்து போகாதீங்க, டாப்லேருந்து ஃபில் பண்ணுங்க. டாப்ல இருந்து எடுத்துட்டோம்னா பிஎஸ்ஜி. ஸோ நம்ம கோயம்புத்தூரில் இருக்க மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். பாருங்க, இதெல்லாமே சென்னையில் இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணணும். பனிமலர் மெடிக்கல் காலேஜ், கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ்,
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஐஎம்எஸ் காலேஜ், கிட்டத்தட்ட தனலட்சுமி ஸ்ரீனிவாச காலேஜ், இதெல்லாமே டாப். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ், திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், அண்ட் கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாமே என்னது பிரைவேட் காலேஜ். ஸோ இதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் ஒரு 535 பிசி கேண்டிடேட் 535 நீங்கள் ஒரு 520, ஓகே இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 520 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். டோன்ட் வரி பசங்களா, பேனிக் ஆகவே ஆகாது. ஸோ பிசி கேண்டிடேட் 520 இருக்கீங்களா, கன்ஃபார்மாக கிடைக்கும். எது கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா, புரிஞ்சுதா? ஸோ எபோவ் 545 இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிரும் பிசி கேண்டிடேட்டுக்கு. ஓகே, ஸோ இது புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கிளியர் ஐடியா. ஸோ நீங்கள் நாளைக்கு ஆகஸ்ட் 6th நாம் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் ஆல் இண்டியா கோட்டாக்கு. தயவு செய்து ஸோ ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள் பசங்களா. ஓகே, ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பிசி கேண்டிடேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 445 மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபார் எம்பிசி கேண்டிடேட் சொல்லும் போது எம்பிசி கேண்டிடேட் எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், எம்பிசி கேண்டிடேட் குட் சான்ஸ் சொல்லும் போது 535 மேலே இருந்தாலே எம்பிசி கேண்டிடேட்டுக்கு பெஸ்ட் சான்ஸ் டு கெட் கவர்மெண்ட் காலேஜ். எனக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா எனக்கு வேணும் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா எனக்கு வேணும் அப்படின்னா 520 வரைக்கும் ரெண்டுக்கும் சான்சஸ் இருக்குது பசங்களா. பிசி கேண்டிடேட் ஆனாலும் எம்பிசி கேண்டிடேட் ஆனாலும் 520 வரைக்கும் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 520க்கு மேலே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும், 520 535 ஆர்எல்ஸ் 545 இருக்க பிசி கேண்டிடேட்டுக்கு ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாங்கிறது இந்த வருஷம் பாசிபிள். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. சாய்ஸ் ஃபில்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் எனி டைம். ஓகே, தேங்க்யூ.